மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Radius of curvature. The reciprocal of the curvature of a curve is called the radius of curvature of curve. Cartesian form of the radius of curvature at a point P. This notation is called the rho. This is called a rho. This is for radius of curvature at a point P equal to 1 plus dy by dx the whole square whole power 3 by 2 divided by d square y by dx square. Problem. Find the radius of curvature at a point 3a by 2, 3a by 2. This is called x coordinate. This is called y coordinate. The value of x and y coordinates are same 3a by 2. ரெண்டுக்குமே சமமா இருக்கு. x coordinate x னுடைய coordinate இது y coordinates of the curvature x cube plus y cube minus 3a xy equal to 0. Solution. Given x cube plus y cube minus 3a xy equal to 0, differentiating with respect to x we get the differentiate பண்ண 3x square. The differentiate பண்ணினா 3y square. Differentiate y with respect to x. அதனால dy by dx minus 3a. This is x and y. Two functions multiple with together. அதனால uv model. X is stable, differentiate y with respect to x. X வச்சுட்டு y differentiate பண்ண dy by dx. Plus y is stable, differentiate x with respect to x is 1. y அப்படியே வச்சுட்டு x differentiate பண்ணினீங்கன்னா 1. அதனால அப்படி எழுதிட்டான். இப்போ இங்க 3ங்கிறது காமனா நம்ம வெளியில் எடுத்து வேனிஷ் பண்ணிடுறோம். அதை 3 காமன் எடுத்தீங்கன்னா 3 இன்டூ இந்த ஃபேக்டர் வரும், இந்த டேர்ம் வரும். இப்போ 3 by 3 இங்கே டிவைட் பண்ணுங்கள். இங்கே 0 இருக்கிறதுனால அப்படியே 0 ஆகிடுது. அதனால் 3 வேனிஷ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இந்த மைனஸை உள்ளார மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் எங்கே மல்டிபிள் பண்ணிடலாம், மைனஸ் ஏஎக்ஸ். இங்கே ஏ இருக்கு இல்லையா, அது உள்ளார மல்டிபிள் பண்ணிட்டோம். dy by dx காமனாக எழுதியிருக்கோம். dy by dx y square dy by dx மல்டிபிள் பண்ணிடலாம். மைனஸ் ax into dy by dx equal to இந்த x ஸ்கொயரை இங்கே வேனிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த பக்கம் ஆட் பண்ணிடணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிடணும். அதே எக்ஸ் ஸ்கொயர் எங்கே சப்ராக்ட் பண்ணினீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை எலிமினேட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஏஒய், இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஏஒய் சேர்த்தில்னா இங்கே வேனிஷ் ஆகிடும். அது இங்கே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே ப்ளஸ் ஏஒய்யை நம்ம சேர்க்கணும், அது இங்கே இருக்குது. ஸோ ஏஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். So dy by dx equal to ay minus x square divided by y square minus ax ன்னு வரும். Here dy by dx equal to ay minus x square divided by y square minus ax. dy by dx at a point 3a by 2, 3a by 2. அதனால் dy by dx கண்டுபிடிச்சிருந்தோம். அதில் இந்த வேல்யூவை எக்ஸ்க்கும் ஒய்க்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் 3a by 2 and 3a by 2 for x and y respectively. a yக்கு பதிலாக 3a by 2 minus 3a by 2 the whole square. இப்போ இங்கே ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். மைனஸ் ஏ 3a by 2 இந்த டேர்ம் கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் 3a by 2 தி ஹோல் ஸ்கொயர், அது இங்கே கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டு சேம் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால விச் இஸ் மைனஸ் 1. ஸோ dy by dx at a point 3a by 2, 3a by 2 is minus 1.
எழுதிருக்கோம் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு. அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கெட்ஸ். இதை மீண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி எழுதினா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு பெருது. இது ஆர்டர் 1, இது ஆர்டர் 2. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் இஸ் u by v. அந்த மாதிரி மாடலாக இருக்கிறதுனால v is stable, differentiate u dash u, so u dash. அதனால் vங்கிறதே ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் அதை ஸ்டேபிளாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி a இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா இப்போ ஏஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஸ்டேபிள். இந்த மைனஸ்ங்கிறது இங்கே உள்ள மைனஸ் இதை ஸ்டேபிளாக வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் டிஓ 2y dy by dx மைனஸ் ஏ. கீழே v ஸ்கொயருங்கிறதுனால y ஸ்கொயர் மைனஸ் ஏ தி ax தி ஹோல் ஸ்கொயர். அகைன் we find out the value d square y by dx square at a point 3a by 2, 3a by 2. So we substitute the value 3a by 2 for x and the same value 3a by 2 for y. Substitute பண்ணுறோம். 3a by 2 substitute பண்ணுங்க. Substitute பண்ணி எழுதிருக்கேன் பாருங்க. yக்கு பதிலாக எழுதிருக்கேன் 3a by 2 square minus a into x by 3a by 2 a. இந்த dy by dx நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் at a point 3a by 2, 3a by 2. அது மைனஸ் 1ன்னு இங்கே எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதால இந்த மைனஸ் 1 இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் 2 3a by 2 மைனஸ் இந்த மைனஸ், அதுக்கப்புறமா இங்கே ப்ராக்கெட்ஸ் a into 3a by 2 மைனஸ் 3a by 2 ஹோல் ஸ்கொயர் 2 into 3a by 2 அந்த dy by dx பையில் மைனஸ் 1 அப்புறமா மைனஸ் a v ஸ்கொயர். here we substitute the v ஸ்கொயர். next ரெஃபரன்ஸ்க்கு எழுதியிருக்கோம். இப்போ இந்த டேர்முங்கிறத காமனாக எடுத்துடுறேன். காமனாக இங்கே நம்ம எடுத்துட்டோம், அதை வெளியில் எடுத்துட்டோம். இங்கேருந்து காமனாக எடுத்துட்டோம். மீது இருக்கிறது இந்த டேர்ம் இங்கே இருக்கும். இது காமனாக வெளியில் வர்றப்போ அங்கே பாருங்க ஒரு மைனஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. ஒரு மைனஸை நம்ம இங்கேருந்து காமனாக வெளியில் எடுத்தோம்னா இந்த டேர்ம் முதல்ல வரும், இது பின்னாடி வந்துடும். அப்போ தான் இந்த டேர்ம் ரெண்டு சேமாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு மைனஸ் கட்டாயமாக நெசசரியாக இருக்குது. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இதை மைனஸால் இங்கே மல்டி பண்ணுறப்போ மைனஸ் 2 இன்ட்டு 3a by 2 மைனஸ் ஏ அப்படி இருக்கும். இப்போ இங்கே இதை 2 ஃபேக்டர் அழைப்போம், 2 டேர்ம் அழைப்போம் பாருங்கள். ஸ்கொயர் இருக்கிறதுனா 2 டேர்ம் அழைப்போம். இப்போ தான் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கிறது மைனஸ் ஏ மைனஸ் இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகி மைனஸ் 3a. இப்போ ஏ மைனஸ் ஏ மைனஸ் 3a மைனஸ் 4a. அதே மாதிரி இங்கே மைனஸ் 3a மைனஸ் ஏ மைனஸ் 4a. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கிறது 9a ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ இங்கே இந்த ஏ இது கூட சேர்ந்ததுன்னா 3a ஸ்கொயர் பை 2. இப்போ இங்கே கவனிங்க, இது மைனஸ் 8a டிவைடட் பை இங்கே 4 எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 9a ஸ்கொயர் மைனஸ் 6a ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 3a ஸ்கொயர் மீதம் இருக்குங்க. இதை ரெசிப்ரோக்கலாக எழுதினீங்கன்னா 8ஓட மல்டிப்ளை 32 கிடச்சிடும். இப்போ 3a ஸ்கொயர் ஒரு ஏ கேன்சல் ஆகி டிவைடட் பை ஏன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஃபார் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் அட் அ பாயிண்ட் 3a by 2, 3a by 2. நெக்ஸ்ட், now the radius of curvature at a point 3a by 2, 3a by 2 is given by, this is the formula. So the radius of curvature at a point 3a by 2, 3a by 2 equal to, we substitute dy by dx for minus 1 and d square y by dx square by for minus 32 by 3a substitute பண்ணிடுறோம். இதை அர்ஜென்ட் பட்டு 0ன்னு நினச்சிடக்கூடாது. இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிடலாம் 1 + 1 2. இதை ஸ்கொயர் பண்ணின பிறகு ஆட் பண்ணணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த இடம்
2 3 by 2 whole power 3 by 2 divided by 32. அதுக்கப்புறமா இது ரெசிப்ரோக்கலாக போயிடுச்சுன்னா இந்த 3a இங்கே இருக்குது, 32 இங்கே இருக்குது, மைனஸ் இந்த மைனஸ் காமனாக வந்துடுச்சு. அப்போ மீதம் இருக்கிறத 2√3 2√2ன்னு எழுதிக்கலாம். அதை 2 power half into 2 power 1 இல்லையா, அதனால் 2 power 1 2 power half ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 by 2 கிடைக்கும். இப்போ இந்த 2 கூட இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3√2 divided by 16 into a. This is the radius of a curvature at a point 3a by 2, 3a by 2. இங்கே மைனஸ் இங்கே இருக்கிறது இங்கே வராது, ஏன்னா radius is a distance, never negative value for a distance. So we write 3√2 by 16 into a. So this is the radius of the curvature for the given curve. இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.